என்னடா சுண்டலும் கையுமா இருக்குமேன்னு பாக்குறீங்களா? சுண்டல், ஸ்வீட்டு, சாரி, அப்புறம் சங்கீதம். இது எல்லாமே சேர்ந்த காம்பினேஷன் தான் நவராத்திரி. இந்தியால நவராத்திரி ரொம்ப அழகா செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதுவும் சவுத் இந்தியன்ஸ் இன்னுமே அழகா செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஏன்னா நவராத்திரி கொலுக்கான டைம். சென்னையில மயிலாப்பூர் பக்கம் போனீங்கன்னா அவ்வளோ அழகான பொம்மைகள். ஒரு பொம்மையும் ஒரு அழகான கதை சொல்லும். அந்த மயிலாப்பூரை அப்படியே துபாய்க்கு எடுத்துட்டு வந்தா எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? கொலு வந்து எப்பயுமே எனக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷல். அது ஒரு ஃபெஸ்டிவல். பிரிங்ஸ் பேக் லாட் ஆஃப் சைல்ட்ஹுட் மெமரிஸ். அப்பா வந்து ஹீ பிகம்ஸ் வெரி டயர்ட், கொஞ்சம் மயக்கம் போட்டு என்ன விழுந்துடுறார். ஸோ அப்போ வந்து அந்த சுருட்டப்பள்ளி அப்படிங்கிற அந்த கிராமத்தில் பார்வதியோட மடியில் கொஞ்சம் படுத்து இலைப்பாரிட்டு தென் ஹீ ப்ரொசீட்ஸ் டுவர்ட்ஸ் கைலாசம். Navratri is always special to us, and this is the season of togetherness. So friends and family, we all meet together and sing in praises of bhajans ellam paadi. So Navratri is always special. So in the year 2025, எல்லாருமே அஃப்கோர்ஸ் துபாய் இட் செல்ஃப் இஸ் அ மிக்ஸ்ட் கம்யூனிட்டி. ஸோ அப்படி இருக்கும்போது வி செட் நம்மளோட கல்ச்சரை எப்படி கேரி ஃபார்வர்ட் பண்ணுறது. அப்போ ஏதாவது ஒரு ஸ்டோரி, ஏதாவது ஒரு தீமை பேஸ் பண்ணி நம்ம கொண்டு போகணும். சும்மா சுவாமியை கொண்டு வந்து படியில் வைக்கிறது மட்டும் ஒரு ஒரு கையில் கிளியோடு மறு கையில் கரும்போடும் வல்வினை தீர்க்க வந்த ஓம்காரி. வா இன்னைக்கு நம்ம மண்கூல்ல இருக்கிற பிரியா அவங்க வீட்டில் இருக்கோம். அண்ட் அவங்களோட அழகான பொம்மை கொலு நம்ம பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். பிரியா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எத்தனை வருஷமா துபாயில் இருக்கீங்க? அண்ட் கொலு நவராத்திரிங்கிறது எவ்வளோ ஸ்பெஷல் உங்களுக்கு? துபாயில் நான் இப்போ ஒரு 14 இயர்ஸாக இருக்கேன். ஸோ அப்பத்துலேருந்து நான் கொலு வச்சுட்டுருக்கேன். ஓகே. அண்ட் கொலு வந்து எப்பயுமே எனக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷல். அது ஒரு ஃபெஸ்டிவல். பிரிங்ஸ் பேக் லாட் ஆஃப் சைல்ட்ஹுட் மெமரிஸ். ஸோ எங்கள் வீட்டில் கொலு வைக்கும் போது ஃபுல்லாக நான் இன்வால்வ் ஆயிருப்பேன். ஸோ 3 படியிலேருந்து 5 படி வரைக்கும் வச்சப்போ கூட எல்லாமே வி அஸ் கிட்ஸ் யூஸ் டு ஹெல்ப் அ லாட். ஸோ அதனால அது இட் டேக்ஸ் மீ பேக் டு மை சைல்ட்ஹுட் டேஸ் அண்ட் ஐ லவ் டூயிங் இட் ஃபார் த 9 days. ஃபேண்டாஸ்டிக். வருஷம் வந்து பொம்மை கொலுவில் ஏதாவது ஒரு பொம்மை புதுசாக இருக்கும். இந்த வருஷம் உங்கள் கொலுவில் எந்த பொம்மை புதுசு? யா. ஸோ இந்த வருஷம் வந்து இந்த பொம்மை கிருஷ்ணர் வந்து கம்சனை வதம் பண்ணுற பொம்மை. அப்புறம் இந்த பஞ்சமுக ஆஞ்சநேயர், இது ஒரு புது பொம்மை. அண்ட் சங்கீத மும்மூர்த்திகள். ஸோ இதுதான் இந்த வருஷம் நான் ஆட் பண்ண புது கலெக்ஷன். சூப்பர். அண்ட் என்டையர் கொலுவுமே ரொம்ப அழகாக அரேஞ்ச் பண்ணியிருக்கீங்க. டெக்கோர்லாம் பியூட்டிஃபுல்லாக இருக்கு. ஸோ டெக்கோர் பிளான் பண்ணும்போது நீங்கள் என்ன எவ்ரி இயர் புது தீம் இருக்குமா, இல்லை ஹவு டு யூ பிளான்? யா. ஸோ கொலுவை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் நான் தீமேட்டிக் கொலு வச்சதில்லை. ஐ வுட் லவ் டு டூ இட். ஸோ நான் கொஞ்சம் வச்சிருக்கிறது எல்லாமே ஸ்டாண்டர்ட் செட் ஆஃப் பொம்மை தான். மேபி ப்ராபப்ளி நெக்ஸ்ட் இயர்லேருந்து வைப்பேன். பட் when the decor is concerned, I always have something in my mind. அண்ட் இந்த வருஷம் வந்து தேர் பேட்டர்னில் வந்து எனக்கு வேணுமா இருந்தது. ஸோ நான் பாப் அண்ட் பாம் ஈவெண்ட்ஸ் கிட்ட தான் அது வந்து என்னோட ரிக்குவயர்மெண்ட்டை சொன்னேன். ஸோ அவங்க வந்து ரொம்ப நீட்டாக க்ளீனாக அந்த கலர் காம்பினேஷனோட எனக்கு எக்ஸிக்யூட் பண்ணி கொடுத்துட்டாங்க. சூப்பர், பியூட்டிஃபுல். அண்ட் வருஷம் நீங்கள் எத்தனை பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க? எப்படி எவ்வளோ பிஸியாக இருக்கும் உங்களோட நவராத்திரி? ஆக்சுவலி இயர் ஆன் இயர் எனக்கு வந்து இன்வைட் பண்ணுறவங்க ரொம்ப அதிகமாக தான் ஆயின்ருக்காங்க. ஸோ அட்லீஸ்ட் ஒரு 40 லேடிஸாவது நான் வந்து கூப்பிட்டு இருக்கேன். அப்படியே இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ திஸ் இயர் ஐ பிளான் ஃபார் 40 to 45. ஸோ யா, இட்ஸ் வெரி பிஸி எவ்ரி டே அண்ட் ஐ ஹாவ் லேடிஸ் கம்மிங் இன் எவ்ரி ஈவினிங் அண்ட் வீக்கெண்ட்ஸ் ஆல்சோ இட்ஸ் வெரி பிஸி அண்ட் I also try to visit houses as much as I can. Super, beautiful. I think இந்த மாதிரி நீங்க வச்சிட்டே இருக்கணும். நம்மளோட ட்ரெடிஷனை அடுத்த ஜெனரேஷன்ஸ்க்கு நீங்க கொண்டு போயிட்டே இருக்கணும். அண்ட் அடுத்த வருஷமும் நாங்க வந்து உங்களோட கொலுவை இன்னும் தீமோட பெரிய பிரம்மாண்டமான கொலுவை நாங்க வந்து ஃபார் ஷோர் நெக்ஸ்ட் இயர் தீமோட தான் வந்து கொலு இருக்கும். ஸ்டெப்ஸும் ஏறி இருக்கும். அண்ட் பாப் அண்ட் பாம் கிட்ட இன்னொரு பெரிய ஒரு ரெக்குவயர்மெண்ட்டை நாங்கள் சொல்லுவேன். சூப்பர். அப்போ தமிழ் பஸ்ஸையும் கூப்பிடுங்க, வந்து நாங்கள் இதே மாதிரி அழகாக உங்களை வந்து கவர் பண்ணி டெஃபினெட்லி இதே மாதிரி நம்ம நிறைய கொலு கவர் பண்ணிகிட்டே இருப்போம். நிறைய வீட்டில் போய் பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். யா.
இன்னைக்கு நம்ம மிர்டிஃப்ல இருக்கிற ஸ்ரீதேவி அவங்க வீட்டுக்கு வந்திருக்கோம். அழகான குலு வருஷம் ரொம்ப தீமாட்டிக்காக அவங்க வைப்பாங்க. அண்ட் இந்த வருஷம் என்ன ஸ்பெஷலாக வச்சுருக்காங்கன்னு கேட்கறதுக்கு தான் வந்திருக்கோம். எப்படி இருக்கீங்க மேம்? ஐம் ஃபைன் ஐஷு, தேங்க்யூ ஸோ மச். இந்த வாட்டி புதுசாக பண்ணியிருக்கிறது அந்த ராமர் பட்டாபிஷேகம் அண்ட் அம்பாள் வந்து பாலாம்பிகையாக அலங்காரம் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே. ஸோ ஐ வுட் லைக் டு டாக் அபவுட் ஒன் வெரி ஸ்பெஷல் டால். ஓகே. ஸோ அந்த டாப் மோஸ்ட் படியில் ரைட் கார்னரில் இருக்கிறது வந்து சுருட்டப்பள்ளி சிவன். ஓகே. ஸோ அந்த சுருட்டப்பள்ளி சிவன் வந்து சுருட்டப்பள்ளி இஸ் அ ஸ்மால் வில்லேஜ் இன் ஆந்திரா. ஓகே. ஸோ அதோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, அந்த பார்க்கடல் கடைஞ்சதுக்கு அப்புறமா வென் சிவன் அந்த விஷத்தை குடிச்ச உடனே அந்த நீலகண்டன் ஆயிடுறார். ஸோ அப்போ வந்து ஹீ பிகம்ஸ் வெரி டயர்ட், கொஞ்சம் மயக்கம் போட்டு என்ன விழுந்துடுறார். ஸோ அப்போ வந்து அந்த சுருட்டப்பள்ளி அப்படிங்கிற அந்த கிராமத்தில் பார்வதியோட மடியில் கொஞ்சம் படுத்து இலைப்பாரிட்டு தென் ஹீ ப்ரொசீட்ஸ் டுவர்ட்ஸ் கைலாசம். ஸோ அங்கே வந்து அந்த மாதிரி பார்வதி மடியில் படுத்துண்டு யூனோ ரெஸ்ட் எடுத்ததுனால அந்த சுருட்டப்பள்ளிக்கே ஒரு பெருமை. ஸோ ஹி இஸ் சுருட்டப்பள்ளி சிவன். ஸோ சயனம் கொண்டார், that is his name. So that is one very unique doll in my collection. And மற்றதெல்லாம் is the usual, like தசாவதாரம், ஆழ்வார்கள், அஷ்டலக்ஷ்மி. I have a lot of handmade dolls if you see. Correct. நான் பார்த்தேன். So இதெல்லாம் அஷ்டலக்ஷ்மி, ஆண்டாள் இந்த ஆண்டாள் பொம்மை. அப்புறம் ஸ்விங்ல வந்து I have set up ரசலீலா. ஸோ அதுவுமே வந்து ஃபுல்லா கம்ப்ளீட்லி handmade dolls. ஓகே. It is very easy to store, weightless எல்லாமே. ஸோ அண்ட் உங்களோட ட்ரெடிஷனாக லைக் ஆஃப்டர் ஜென்ரேஷன்ஸ் டால்ஸ் வந்திருக்கும்ல, அந்த மாதிரி ப்ரிசர்வ் பண்ணின ஓல்டஸ்ட் பொம்மைனா அது எது உங்க கலெக்ஷன்ல? ஆக்சுவலாக என்கிட்ட அந்த மாதிரி ஒன்றுமே இல்லை. ஓகே. ஐ மீன் ட்ரூலி ஸ்பீக்கிங். ஸோ அவுட் ஆஃப் யோர் ஓன் கலெக்ஷன் விச் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் இயர் பண்ண குலு? மை ஓன் கலெக்ஷன் அப்படின்னாக்கா ஆல் தீஸ் ஸ்மால் இந்த these fiber dolls. Okay. So those are the oldest. அதெல்லாம் இங்க இருக்கிற அந்த பெருமாள் கடையில வாங்கினது and all that. So first 25 years back when I started off after my wedding, அப்ப பார்த்தேன்னா it was just a single அந்த பூஜை ரூம்லயே ஒரு ஷெல்ஃப்ல, கிச்சன்ல மேடையில ஒரு ஷெல்ஃப்ல ஒரு 4-5 பொம்மை. அண்ட் அதுவும் வந்து எல்லாம் இந்த சுவாமி பொம்மையா இருக்காது, என்னென்ன ஷோ பீஸ் ஐட்டம் இருக்கோ அதெல்லாம் வச்சு ஒரு நேம் சேக் குலு. தட்ஸ் ஹவ் வி ஸ்டார்டட். அப்புறம் இந்த 25 இயர்ஸ்ல ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு பொம்மை வாங்குற வழக்கம். ஸோ ஸ்லோலி இட் இஸ் பில்ட் அப் டு திஸ் ஹால் ஃபுல் ஆஃப். ஐ திங்க் துபாயே வந்து இந்த 25 இயர்ஸ்ல இட்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம்ட். ஸோ தட் எப்படின்னா வந்து லைக் தீஸ் வர் நாட் அவைலபிள் 25 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கூட கொலு வச்சும் போது இதெல்லாம் இல்ல. இப்போ they know that எல்லாருமே ட்ரெடிஷன் எம்ப்ரேஸ் பண்ணி like they want to retain that culture. So a lot of that has been available for us in this part of the world. And உங்களுக்கு like we have your daughter also here. So what has been your contribution to this entire Golu setup? Amma set up everything. Okay. Mostly the decorations, அதுக்கு இதுக்கு ஐடியாஸ், எங்க லைட் வைக்கணும், அதுக்கெல்லாம் she has been of. Okay. And what is your என்ன சொல்றது childhood memory of Golu? நீங்க உங்காத்துல செட்டப் பண்ணும்போது childhood memoryனா கல்யாணம்லாம் ஆகிறதுக்கு முன்னாடி சின்னத்துலேருந்தே I am a person who loves to decorate அந்த இன்டீரியர்ஸ் பண்ணணும், அம்பாள் அலங்காரம் பண்ணணும் அப்படின்லாம் ரொம்ப ஆசை. ஸோ நவராத்திரி இஸ் ஒன் சீசன் தட் ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்து ஒன்று ஸ்கூல் லீவ் விடுவா, அதுக்கப்புறம் டெய்லி சுண்டல், டெய்லி பட்டுப்பாவாடை சட்டை, எவ்ரி டே இட் இஸ் பட்டுப்பாவாடை சட்டை ஃபார் பி போட்டுண்டு விளக்கேற்றி வச்சு அம்மாவோடைய எல்லாம் பண்ணிண்டு பாட்டு சின்ன சின்ன பாட்டு கத்துண்டு அந்த மாதிரிலாம் பண்ணி எல்லா ராத்துக்கும் போயிட்டு சுண்டல் வாங்கிக்கிறது. ஸோ தோஸ் ஆர் ஆல் வெரி குட் சைல்ட்ஹுட் மெமரிஸ். பாட்டு பாடுறதுன்னு எங்களுக்கு தோணுது, எங்களுக்காக ஒரே ஒரு பாட்டு இந்த நவராத்திரிக்காக பாட முடியுமா? ஏன்னா நவராத்திரி அப்படின்னாலே சுண்டல், ஸ்வீட்டு, சாரி, சங்கீதம், அது இல்லாம நவராத்திரி இஸ் நெவர் கம்ப்ளீட். வெரி ட்ரூ. ஸோ ஒரே ஒரு 2 lines எங்களுக்காக. இந்த பாட்டு வந்து எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்த பாட்டு. ஸோ நான் வந்து ப்ரொஃபஷனலெல்லாம் பாட்டெல்லாம் கற்றுக்கல, ஸோ இந்த மாதிரி கேட்டு அந்த மாதிரி பாடி தான். ஓகே. ஜஸ்ட் சிங் அ ஃபியூ லைன்ஸ். ஷூர். ஒரு கையில் கிளியோடு மறு கையில் கரும்போடும் வல்வினை தீர்க்க வந்த ஓம்காரி. ஒரு கையில் கிளியோடு மறு கையில் கரும்போடும் வல்வினை தீர்க்க வந்த ஓம்காரி. புற்றுருவாய் வந்த புவனேஸ்வரி
பாரெல்லாம் காப்பவள்தான் பரமேஸ்வரி, புற்றுருவாய் வந்த புவனேஸ்வரி, பாரெல்லாம் காப்பவள்தான் பரமேஸ்வரி, பரமதயாநிதி பன்னாரி மாரினி, பரமதயாநிதி பன்னாரி மாரினி, பக்தர்களை காப்பவள்தான் எங்கள் முத்துமாரி, ஒரு கையில் கிளியோடு மறு கையில் கரும்போடும், வல்வினை தீர்க்க வந்த ஓம்காரி. வாவ். அதாவது முறையா சங்கீதம் படிக்காமையே உங்களால இவ்வளவு அழகா பாட முடிஞ்சதுன்னா நீங்களாம் கிளாஸுக்கு அமிச்சு படிச்சிருந்தேன்னா எங்க இருந்திருப்பேன் என்னால இமேஜின் பண்ண முடியல. எனிவே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் அஸ். Thank you அண்ட் இட்ஸ் so பீன் அன் much. அப்சல்யூட் பிளஷர். லைக் இந்த மாதிரி நீங்க வருஷா வருஷம் யூ ஹாவ் டு கீப் டூயிங் இட். அண்ட் ஐ ஹோப் யுவர் டாட்டர் ஆல்சோ டேக்ஸ் ஓவர் த ட்ரெடிஷன். எங்க இருப்போம்லாம் தெரியாது, பட் வேர் எவர் யூ ஆர், ஐ திங்க் தட்ஸ் த ஹோல் பாயிண்ட். இந்த மாதிரி இத்தனை வருஷம் கழிச்சு நம்ம பிறந்த ஊரை விட்டு இன்னொரு ஒரு ஊருக்கு வந்து நம்ம கல்ச்சரை விடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம வச்சாதான் நம்ம பசங்களுக்கு தெரியும். ஸோ யூ நோ லைக் as long as I'm able to do, I will really continue this tradition and pass it on to the next generation. That is the whole point. சொன்ன மாதிரி. ஓகே. ஸ்ரீதேவி மேம் பற்றி உங்களுக்கு எல்லாம் தெரியாத விஷயம் எனக்கு ஒன்று தெரியும். ஷீ இஸ் அ பியூட்டிஃபுல் ஆர்டிஸ்ட். இங்கே பார்க்குற பெயிண்டிங்ஸ் எல்லாமே அவங்க வரைஞ்சது தான். ஸோ இந்த கலை எப்படி வந்து உங்களுக்கு வந்தது, எத்தனை வருஷமாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க? அண்ட் வி see that இந்த மரப்பாச்சி பொம்மை எல்லாமே வந்து இட்ஸ் ஹேண்ட்மேட் பை யூ. கேன் யூ ஷேர் அ ஃபியூ வேர்ட்ஸ் அபவுட் இட்? ஷுவர். ஸோ சின்னத்துலேருந்தே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஆர்ட்ஸில். பட் படித்தது என்னவோ மாஸ்டர்ஸ் இன் கெமிஸ்ட்ரி அண்ட் ஸ்டார்டட் ஆஃப் வித் ரிசர்ச். ஸோ குழந்தைங்கள்லாம் பெருசானதுக்கப்புறமா ஐ தாட் ஐ ஷுட் டேக் மை ப்ரஷ் பேக். ஸோ ஐ basically started somewhere in கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த தாஞ்சூர் பெயிண்டிங் கொஞ்சம் பண்ணியிருக்கேன். பட் இங்கே துபாய் வந்ததுக்கப்புறம் 2013 ஐ ஸ்டார்டட் doing these paintings again. Okay. So அப்போ தான் இந்த மியூரல் பெயிண்டிங் கற்றுந்தேன். ஸோ அதுக்கப்புறமா I've been doing it on and off, and இப்போ I do it only on orders. Okay. So if I get an order, I do the painting. So that's how it all started. And what about the Marapachi? One more interest is I curate Marapachi dolls. So I have a very good artisan who makes Marapachi dolls for me of the required size. Okay. And I customize dress them. I give them my ideas எப்படி ட்ரெஸ் பண்ணணும். பிகாஸ் யூஸ்வலி அந்த ராதா கிருஷ்ணராக இருக்கட்டும், அந்த பொண்ணு மாப்பிள்ளை அந்த மாதிரி தான் இருக்கும் மரப்பாச்சி பொம்மை பார்த்தா. So I wanted something to bring in some uniqueness to the Marapachi dolls. So what I have here is Shiva and Parvati. ஸோ அந்த மாதிரி ஐ கியூரேட் மரப்பாச்சி. வெரி யூனிக். நான் இது வரைக்கும் சிவன் பார்வதி அதுவும் இந்த சைஸ்ல மரப்பாச்சி டால்ஸ் நான் பார்த்ததே இல்லை. இட் இஸ் பியூட்டிஃபுல். அண்ட் அம்பாள் அலங்காரம் சொல்லவே வேண்டாம். தேங்க்யூ. வெரி 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 பியூட்டிஃபுல். அந்த முகமும் சரி, அந்த the smile is exactly beautiful. And I think உங்களோட கையில இருக்கிற கலை வந்து ரொம்ப எவிடென்ட்டா தெரியுது. How much of a passion you take into it's all doing all blessing of this at the end of the day. Yes. For sure. Absolutely. So keep doing what you're doing. இன்னும் நிறைய நீங்க இந்த மாதிரி எங்களுக்கு கலையை வந்து வளர்த்திட்டே இருக்கணும். And like I said, pass it on to the next generations. And hope to see more of your art pieces in Dubai. Definitely. Thank you. Okay. So we got an opportunity to visit Somnath. And Somnath Vandi is one of the 12 Jyotirlingams. Okay. So anga vandi Shivan Vandi is in the form of light. Yes. And also is a protector of moon. சப்தமாத்ரிகாவோட ஸ்டோரி வந்து நிறைய பேருக்கு தெரியாது. சப்தமாத்ரிகா எல்லாமே வந்து மேல் லேருந்து பவர்ஸை எடுத்து ஃபீமேல் வந்தது, அது மட்டும் அந்த அளவுக்கு தெரியும். எதனால அந்த ஒரிஜினேஷன் வந்தது, என்ன நடந்தது அப்படிங்கிறத டெபிக் பண்ணுறதுக்கு தான் இந்த வாட்டி இந்த ஸ்டோரி ஆரம்பிச்சிருக்கோம்.